ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதனால் வேற டைம் லைனில் காமிச்சிட்டு இருந்த எபிசோட்ஸ் இதுக்கப்புறம் ஒரே டைம் லைனாக கொண்டு வந்துருவாங்க. இனிதான் கதையே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 10. நம்ம ஹீரோ இருக்கிற ஒரு கிங்டம் பக்கத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. மார்னி நம்மளாம் கிளம்புறோம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி கூப்பிடுறாங்க. நோபல்ஸ் இந்த வில்லேஜர்ஸ் நல்லா வேலை வாங்கி உங்க வில்லேஜ் டெவலப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. சோ இவங்க வில்லேஜ் வாழ தகுதி இல்லாம போனதுனால எல்லாரும் அந்த வில்லேஜை காலி பண்ணி கிளம்புறாங்க. மார்னி உன் ஹஸ்பண்டையும் அந்த நோபல் நல்லா வேலை வாங்கிட்டு கடைசியில அவர் சாக அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. மார்னிங்கிற அந்த பீஸ்ட் உமனும் சோகத்துல இருக்கா. போல்டன்ல இருக்கிறவங்களும் அந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க. அவங்க நம்ம வில்லேஜ்ல தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அவங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அவங்க 1000 பேர் இருக்காங்க. ஒரு பெரிய லேண்டாச்சும் வேணும்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு லேண்ட் இருக்கு. பட் இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸும் இருக்கு. இந்த ஏரியாவை டெவலப்மெண்ட் பண்ண ஒருத்தரால தான் முடியும். நம்ம ஹீரோவை யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு கோலம் இருக்கிறதுனால நம்ம டஞ்சனுக்குள்ள அட்வென்ச்சரிங் போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டஞ்சனார ஒரு ஏரங் டஞ்சனுக்குள்ள தான் இவங்க போறாங்க. அவுட் சைட்ல இருக்கிற மான்ஸ்டரை விட டஞ்சனுக்குள்ள மான்ஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் மேப்பல் ஹெல்ப் மூலியமா மான்ஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே ஈஸியா டிடெக்ட் பண்ணி அதை கொண்டுருந்தாங்க. உள்ளுக்குள்ள ட்ரெஷர் செஸ்டோ கிடைக்கி ஒரே நாள்லயே லாஸ்ட் ஃப்ளோரை ரீச் பண்ணிட்டாங்க. பாஸ் மான்ஸ்டர் எப்படி இருக்க போதோன்னு எல்லாரும் எக்ஸைட்டடா போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு டிராப்ல கால வச்சிருந்தான். ஒரு பெரிய பாறை உருண்டு ஓடி வருது. அச்சச்சோ ஓடுங்க நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான். டைட்டனை வச்சு ஈஸியா அந்த பாறையை டிஸ்ட்ராய் பண்ணிருக்கலாம். ஓடுங்க நம்ம ஹீரோ தான் கமெண்ட் கொடுத்ததுனால டைட்டனும் ஓடி வந்துருச்சு. இப்ப அதை அனுப்பின வழியில தான் இவங்க வந்து நிக்கிறாங்க. பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் நிக்குது. சோ இதுதான் ஃபைனல் பாஸா இவங்க பாக்குறாங்க. எர்த் டிராகனான்னு இவங்க ஷாக் ஆகுமோ பெரிய டைட்டனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ யோசிக்கிறான். மேப்பல் டைட்டன் அதோட வாழை ஸ்டாப் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். அதோட வாழை ஒரே இடத்துல வச்சு கட்டி போடுவோம். இப்ப மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டைட்டன் ரைட் ஆஃப் ரெஸ்பாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுவும் அதே மாதிரியே பண்ணுது. முடிஞ்சதுன்னு மத்தவங்க பார்த்தாங்க முடியல அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதோட வயிறு தான் அதோட வீக் பாயிண்ட் அப்படின்னு சோஃபியா சொல்லவும் சுபாக்கிய சமன் பண்ணி ஒரே முட்டு தான் டிராகன் பிரத்தை யூஸ் பண்றதுக்குள்ள லைட்டிங் போராது வாய்ப்புல நம்ம ஹீரோ போட்டுருக்கான். அதுவும் இறந்து போயிருக்கு. ட்ரெஷர் கிடைச்சிருக்கு. என்னவா இருக்கும்னு எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. சுபாக்கியோ இப்ப இவால்வ் ஆயிட்டா. பிரேக் ஹார்ஸ்ல இருந்து இவா டிராகன் ஹார்ஸா இவால்வ் ஆயிட்டா நம்ம ஹீரோ பாக்குறோம். ஆல்கமி ப்ரொடக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த டிராகனோட ஒரு ஸ்கேல் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. இப்போ காட்வின் நம்ம ஹீரோவை சமன் பண்ணி இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்கு, அந்த இடத்த வந்து நீ டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த லேண்ட்ல தானே அடமாண்டியம் அண்ட் மித்ரல் மெயின்ஸ் இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்போ உனக்கு இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு காட்வின் கேட்கறாரு. அப்படியே அந்த இடத்துல ஒரு வில்லேஜ் கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்கவோ என்ன எதுக்கு கேட்கறீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். காட் வில்லேஜ்ல இருந்து நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே நாள்ல என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு லேண்ட் இருக்கு, வாட்டர் சோர்ஸும் அங்க இருக்கு, அதுக்கு சுத்தி நீங்க வில்லேஜ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவோம். இருமா ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணி ரெஸ்டே எடுக்கல அப்படின்னு சோஃபியா திட்ட வந்தா நீங்க இதை இவ்வளவு அவசரமா பண்ண சொல்ல காரணம் இருக்குமே நம்ம ஹீரோ கேட்கறான். சில நோபல்ஸ் வீட தார அப்படின்னு சொல்லி ஏமாத்தி டெவலப்மெண்ட் இல்லாம சில பேர் ரெஃப்யூஜிஸா சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வில்லேஜ் நான் டெவலப் பண்ண நினைக்கிறேன்னு சொல்ல சரி நம்ம ஹீரோவை ஒத்துக்கிறான். வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடே இல்லாத எனக்கு ஒரு வில்லேஜர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. சோ நானும் அதே மாதிரி மத்தவங்களுக்கு பண்ண நினைக்கிறேன். நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு போறான். அந்த லேண்டை சுத்தி நம்ம ஹீரோ ஒரு கோட்டை சவர ரெடி பண்றான். ரேவாக்கு ஆல்கமி தெரியும் புரியுதுனால ரேவாவும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. மத்த சின்ன சின்ன வேலைகள்ல மரியா சோஃபியான்னு நம்ம ஹீரோக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. ஒருவேளை மான்ஸ்டர் எதுவும் உள்ள வருது அப்படின்னா மேப்பல் இன்ஃபார்ம் பண்ண ரெடியா இருக்கா. சோஃபியா மத்த எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண கூட்டிட்டு வந்துருத்தியா நம்ம ஹீரோ கேட்கறான். வில்லேஜ் டெவலப் பண்ணியாச்சு அப்படின்னு சோஃபியாவும் இன்ஃபார்ம் பண்ண போறா. 10 நாள்ல அவன் வில்லேஜ் கிரியேட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி காட்வின் ஷாக் ஆகுறாரு. அந்த ஏரியால மான்ஸ்டர்ஸ் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை நோபல்ஸ்லாம் சேர்ந்து நம்மள மொத்தமா கொல்ல முடிவு பண்ணிட்டாங்களோ, இதுக்குதான் நோபல்ஸ் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஜிஸா இருக்கிற மக்கள் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. வெறும் வில்லேஜ் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி காட்ஸ் எல்லாம் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. ஓ வந்துட்டீங்களா நம்ம ஹீரோ பார்த்தா மிஸ்டர் இருமா இது என்னது அப்படின்னு கேட்கவும் ஓட்ட சவரை கட்டி சுத்தி பள்ளத்தை தோண்டி ஆர்மி வந்தாலும் ஈஸியா உள்ள வர முடியாது. பறக்கிற மான்ஸ்டர் ஏதாச்சும் வந்தாதான் இந்த இடத்துக்குள்ள வர முடியும். அண்ட் இந்த இடத்த ஆள்றவங்களுக்குன்னு ஒரு கோட்டையும் நம்ம ஹீரோ கட்டி வச்சிருக்கான். இதுக்கு மேல இது ஒரு வில்லேஜ் இல்ல ஒரு சிட்டியவே பில்ட் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு நம்ம கேட்கறோம். அந்த மார்னிங்கிற பொண்ணு இந்த இடத்த பாத்துட்டு இருக்கா. உன்னை பத்தி மத்தவங்க கிட்ட கேள்விப்பட்டேன். உன் ஹஸ்பண்ட் இல்லாம நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது. உனக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என் மாஸ்டர் வேலை வாங்கி தரேன்னு சோஃபியா சொல்றா. யாரும் மாஸ்டர் மானி கேட்கவும் இந்த வில்லேஜை பில்ட் பண்ணதே அவர் தான். அவரோட ஹெல்த்தை கவனிச்சுக்கிற ஒரு கேர் டேக்கர் வேணும் அப்படின்னு சோஃபியா சொல்றா. உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்கவோ தெரியும்னு மானி சொல்றா. அப்போ பிரச்சனை இல்லை என் மாஸ்டர் மீட் பண்ணுவா அப்படின்னு சோஃபியாவை கூட்டிட்டு போறா. சோஃபியாட்ட கிட்ட உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரையுமே நீங்க தான் பாத்துக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். அவள அவங்க ஒர்க்குக்கு தகுந்தபடி கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். வேலை வாங்கி தான் என் ஹஸ்பண்ட் இறந்து போனாரு. சாரி வில்லேஜர்ஸ் இந்த இடத்த பார்த்த உடனே பழசெல்லாம் மறந்துருக்கலாம். பட் என்னால நோபல்ஸ் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு மானி சொல்றா. முடிவை மாத்தினா என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அவனை பகச்சுக்கிட்டேன். இப்ப அவன் என் மேல ஒரு கண்ணு வச்சிருப்பான். இனி என்னால இந்த வில்லேஜ்ல வாழ முடியாது அப்படின்னு சொல்லி மானி இந்த சிட்டியை விட்டு வெளியே போயிருந்தா
பார்த்தா அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் வந்து நிக்கிறத பார்த்துட்டு வா ஷாக் ஆகுறா. இந்த வில்லேஜை சுத்தி மான்ஸ்டர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மேப்பள்ளி உங்களை வந்து இன்ஃபார்ம் பண்றா. போச்சு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி நம்ம இங்க தான் சாவ போறோமான்னு வில்லேஜர்ஸ் பயப்படுறாங்க. இந்த வில்லேஜோட டிராபிஜை சீக்கிரம் மூடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மான்ஸ்டர்ஸ் எதுவும் உள்ள வரக்கூடாது, நாங்க போய் வெளியே அதை பாத்துக்கிறோம். நம்ம ஹீரோ போறான். மானி வெளியே இருக்காங்கிறது தெரியாததுனால அந்த டிராபிஜை மூடிட்டாங்க. மிஸ்டர் இருமா மானிய காண அவ வெளியே இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் கவலைப்படாதீங்க, ஒருத்தருக்கும் எதுவும் ஆகாதுன்னு சொல்லி ஹீரோனோட பார்ட்டியோட கிளம்புறா. இப்ப அந்த உல்ஃப் அவளை அட்டாக் பண்ண போகவும் நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாத்திட்டு அந்த உல்ஃபை கொண்டுதான். இதுங்கெல்லாம் வீக்கான உல்ஃப்ஸ் தான், பெருசா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மத்தவங்களும் வேலையை முடிச்சுட்டு வந்துருந்தாங்க. ஐயோ என்ன காப்பாத்து போய் உங்களுக்கு அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லி மானி கர்ச்சிஃப் வச்சு நம்ம ஹீரோ கையில கட்டி விடுறா. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவோ பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். மத்த நோபல்ஸ் மாதிரி இவர் கிடையாது, இவர் ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்டானவர் அப்படின்னு மானி பார்த்துட்டு நான் உங்ககிட்டயே வேலை பார்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்கவும் தாராளமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நமக்கு ஒரு புது மைண்ட் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. அந்த வில்லேஜ் பத்தி இல்ல டவுனை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கார்ட்வின் கேட்கவும் சிடோனியாக்கு கண்டிப்பா அது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் அப்படின்னு அந்த கார்டு சொல்றான். 10 நாள்ல ஒரு புது சிட்டியை வித் கேசலோட பில்ட் பண்ணிருக்காங்களா, அந்த ஆல்கமிஸ்ட் இதுலயும் இன்வால்வ் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். கிங்டம் ஆஃப் பாரகுலாவை இதுக்கு மலிய விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சிடோனியாவோட கிங் டென்ஷன் ஆனா பொறுமையா இருங்க ஃபாதர், அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எலிசபெத் வந்து சொல்ல லஞ்சா செஞ்சு எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மானி கொண்டு வர எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மேஜிக்கல் வேவ் இந்த மொத்த இடத்துக்கும் வருது. ஹீரோ சிடோனியா எம்பையர் பார்டர் கிட்ட இருக்காங்கிறதுனால நம்ம ஹீரோவாலையும் அதை சென்ஸ் பண்ண முடியுது. கரெக்டா நான் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கார்ட சொன்னது உண்மைதான், இப்பதான் அந்த ஹீரோ சமன் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறோம். ஹீரோ ஒரு சிட்டியை பில்ட் பண்ண இந்த டயத்துல தான் வார வேர்ல்டுல இருந்து ஹீரோஸையும் சமன் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சிடோனியா எம்பையரோட நோபல்ஸ் வில்லேஜை கத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. சோ பார்டர்ல இருக்கிறதுனால அவங்க அடுத்த கிங்டம்க்கு வந்திருக்காங்க. காட்வினோ நம்ம ஹீரோ மூலியமா அந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு வில்லேஜை கட்டி கொடுத்துருக்கான். அப்படி இதை பார்த்து சிடோனியா எம்பையர் கடுப்பாகிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஒரே டைம் லைன்ல தான் போக ஆரம்பிக்கும். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.